வணக்க மக்களே. 13 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு ரயில் பயணம் வாழ்க்கையை மாற்றிய அதிசயம். திரும்பி வரவு. ராஜா கதை இது. 6 வயதில் தந்தையின் கையை விடுபட்டு பிரிந்த ஒரு சிறுவன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு மாநிலத்தில் இருந்து இளைஞனாக திரும்புவது ஒரு திரைப்பட கதை போல தோன்றலாம். ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாய்பாசா பகுதியைச் சேர்ந்த ராஜா வாழ்க்கையில் இது உண்மையாகவே நடந்தது. 2012ஆம் ஆண்டு மேற்கு வங்கம் செல்லும் பொழுது தவறுதலாக ரயில் ஏறியதால் அவர் கேரளாவின் எர்ணாகுளத்தில் அடைந்தார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. மலையாளம் பேச கற்றுக்கொண்ட அவர் தனது தாய்மொழியை முற்றிலும் மறந்துவிட்டார். கேரளாவில் குழந்தைகள் நல குழுவில் பாதுகாப்பிலும் அரசின் பராமரிப்பிலும் ராஜா வாழ்ந்தார். அங்கு ஒரு கால்பந்து கிளப்பில் விளையாடிய அவர் தனது ஊரை பற்றி சாய்பாசா என்ற பெயரை மட்டுமே நினைவில் வைத்திருந்தார். கேரளா மற்றும் ஜார்க்கண்ட் அதிகாரிகள் காட்டிய பொறுப்புணர்வு அந்த மறுமலர்ச்சிக்கு காரணமாக ரயில்வே சீல்டன் என்ற தன்னார்வ அமைப்பு வெளியிட்ட ஒரு வீடியோ தான் அவரது குடும்பத்தை கண்டுபிடிக்க உதவியது. ஜார்க்கண்ட் போலீசும் கேரளா அதிகாரிகளும் காட்டிய வெளிப்படையான செயல்பாடுகளில் பலனாக 2026 மார்ச் மாதத்தில் ராஜா தனது கிராமமான ஹெரிமாராவுக்கு திரும்பினார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு மகனை பார்த்த தாய் மணி மற்றும் சகோதரிகளின் மகிழ்ச்சியில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. தனது தந்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் என்ற செய்தி அவரை வருத்தம் அடைய செய்தாலும் தாயை மீண்டும் அணைத்துக் கொள்ள முடிந்ததில் அவர் நிம்மதி அடைந்தார். ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் பொது சேவை எப்படி ஒளியாக மாறுகிறது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டுகிறது. மக்களை, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.